பிரியாணி ப்ரீமிக்ஸ் தாங்க நம்ம ரெடி பண்ண போறோம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுல 200 ml ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை 10, கிராம்பு 10, ஏலக்காய் 10, சாரணிஸ் 3, மராட்டி மொக்கு 3, பே லீஃப் 6 இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் 1/2 கிலோ எடுத்துட்டு நம்ம நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. பிரியாணி அப்படின்னாவே வெங்காயம் வந்து நல்லா பிரவுன் கலர்ல வரணும். இந்த மாதிரி பதத்துல வந்ததுக்கு அப்புறமா 5 பச்சை மிளகாவை கீறி அதுல சேர்த்துக்கலாம். இஞ்சி 75 கிராம், பூண்டு 75 கிராம் ஒன்னா சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. 350 கிராம் தக்காளியை வந்து சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அது கூட பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நம்மளுடைய பிரியாணி மசாலாவும் 2 டேபிள் ஸ்பூன் வர மிளகாய் தூளும் நம்ம சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல வந்து 200 ml நல்ல கெட்டியான தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இதுல 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லியில நல்லா கிளீன் பண்ணி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா இந்த மசாலால இருந்து எல்லாமே வந்து நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்து நிக்குங்க. இந்த மாதிரி பதத்துல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா வந்து ஆற வச்சுட்டு ஒரு ட்ரையான கண்ணாடி பாட்டில்ல நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பிரியாணி ப்ரீமிக்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா உடனடியா நினைச்ச உடனே பிரியாணி பண்ணிக்க முடியுங்க. அதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு காய்கறி வேணும்னாலும் சரி இல்ல காளான் வேணும்னாலும் சரி நம்ம சேர்த்துட்டு அது கூட இந்த பிரியாணி ப்ரீமிக்ஸை நமக்கு தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் அல்லது 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணியும் சேர்த்துட்டு அரிசி போட்டு மூடி வச்சோம்னா பிரியாணி ரெடி. அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான பிரியாணி பண்றதுக்காக தான் இந்த ப்ரீமிக்ஸ் செஞ்சிருக்கோம். இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே இருக்குங்க, போய் செக் பண்ணி பாருங்க.